வணக்கம் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சோல்ஃபுல் நாலேஜ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மார்னிங் 4:30 AM நம்ம ஏஞ்சிக்கிறப்போ என்ன விதமான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த டைமிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் டெக்னிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான டாபிக் நம்மளோட தேர்ட் ஐ அவேக்னிங் பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி என்னோட தேர்ட் ஐ அவேக்னிங்கோட எக்ஸ்பீரியன்சஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிறது தேர்ட் ஐ அவேக்னிங்கோட டெக்னிக்கலான டீட்டெயில்ஸ். ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம தேர்ட் ஐ ஓப்பனிங், ஸோ நமக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், ஸோ நம்மளோட மேனுவல் நம்மளுக்கு புரிஞ்சாதான் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் இம்பார்ட்டன்ஸ், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், இதெல்லாமே நம்மளுக்கு புரிய வரும். அதனால டெக்னிக்கலாக உங்களுக்கு நான் இன்னைக்கு தேர்ட் ஐ ஓப்பனிங் பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு எதெல்லாம் நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஸோ எதுக்காக நம்மளுக்கு இந்த தேர்ட் ஐ அவேக்னிங் நடக்குது, ஸோ இந்த தேர்ட் ஐ அவேக்னிங் எப்படி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கலாக சொல்கிறப்ப அந்த ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஐ அவேக்னிங்கோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ஸோ நிறைய பாசிட்டிவிட்டியும் இருக்குது, நிறைய நெகட்டிவிட்டியும் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், கட்டாயமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாருமே சத்தியயுகம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே இந்த தேர்ட் ஐ சோல் ரியலைசேஷன் கண்டிப்பாக நடக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சத்தியுலகமான ஃப்ரீக்வன்சிஸ், 4th டைமென்ஷன் 5th டைமென்ஷன்ஸ் நம்மளால அந்த ஃப்ரீக்வன்சியை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, ஸோ எதுக்கு நம்மளுக்கு இந்த தேர்ட் ஐ அவேக்னிங் நடக்குது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பிரபஞ்சமே ஒரு பெரிய ஷிஃப்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கலியுகம் முடிஞ்சால் சத்தியுகம் நம்ம போகணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைக்கிளிக்கான ஒரு விஷயத்தில் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி அப்கிரேட் நடந்திருக்கு. ஒரு பெரிய லெவலில் நம்மளோட சோலார் சிஸ்டம்க்கு ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஃப்ரீக்வன்சி வந்திருக்கு. நம்மளுக்கே தெரியும், நம்ம சூரியன் என்றது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய சோலார் ஃப்ளேர் எல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த சோலார் ஃப்ளேர் வர ரீசன் பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயோ இருந்து ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நம்ம சன்னுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அந்த சன்னில் இருந்து நம்மளுக்கு சோலார் ஃப்ளேர் வந்து ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் உங்களுக்கு சம் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஏர்த்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஒரு பெரிய ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கிறோம். கண்டிப்பாக பிரபஞ்ச லெவலில் ஏதோ சேஞ்சஸ் வரும்போது நம்மளுக்கும் வரும். ஸோ இது எல்லாருக்குமே புரிகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கலியுகம் எண்ட் ஆகி நம்ம சத்தியயுகம் போக போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ சத்தியயுலகம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேர்ட் ஐ, அதுக்கப்புறம் கிரவுன் சக்கரா, இதுதான் பார்த்தீங்கன்னா சோல் ரியலைசேஷனோட இருக்கிற ஒரு யுகம் பார்த்தீங்கன்னா சத்தியுகம். ஃபுல் கான்ஷியஸ்னஸ் சொல்லலாம். அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட ஃபுல் பொட்டென்ஷியலை நம்ம எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம சத்தியுலகத்துக்கு போக முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ எதுக்காக நம்மளுக்கு இப்போ ஆஸ் அ குளோபலாக எதுக்கு தேர்ட் ஐ அவேக்கன் ஆகிருக்குன்னு உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம், ஸோ தேர்ட் ஐ ஓப்பனிங்கோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம பாடியே ஒரு மேனுவல் மாதிரி, இது பார்த்திங்கன்னா நம்ம இக்னோரன்ஸில் எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியாமலே நம்ம பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ திருப்பி நம்மளோட இந்த மேனுவல் படிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மேனுவல், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு குண்டலினி சக்ராஸ் மூலியமாக நம்மளோட முன்னோர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ என்றது பைனல் கிளாண்ட். அது வந்து நம்ம 2 புருவத்துக்கு நடுவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 புருவத்துக்கு நடுவில் இருக்குது இல்லையா, இந்த பைனல் கிளாண்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, இப்போ கரண்ட்டாக சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் ஹெல்பிங் அஸ் ஃபார் அவேக்னிங் ஸ்டேட்டுக்கும் சப்கான்ஷியஸ் ட்ரீமிங் ஸ்டேட்டுக்கும் ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பேசிக்லி இந்த பைனல் கிளாண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவேர்னஸ், நம்ம ட்ரீமிங் ஸ்டேட், அதுக்கப்புறம் நம்ம சப்கான்ஷியஸ் இமேஜினேஷன் ஸ்டேட்கெல்லாம் வந்து ஹெல்ப் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிவனோட கான்செப்டே இதுதான். ஸோ தேர்ட் ஐக்கு பொறுத்த வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா சிவா சக்தி ரெண்டுமே கம்பைன் ஆனது தான் தேர்ட் ஐ. ஸோ சிவனோட அந்த திருசூலமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அவேக்னிங் ஸ்டேட், ட்ரீமிங் ஸ்டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜினேஷன் ஸ்டேட்.
ஸோ இந்த 3 ஸ்டேட்டுமே சேர்ந்து ஆள்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் சொல்றாங்க. ஸோ அதுதான் பைனல் கிளாண்ட், நம்மளோட புருவத்து நடுவில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம குண்டலினி சக்ராஸ் எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புல 7 சக்ரா இருக்கு. அதுல ஒரு சக்ரா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6வது சக்ரா தான் பார்த்தீங்கன்னா பைனல் கிளாண்ட். இப்போ மீதி இருக்க 5 சக்ராவும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தால உருவாக்கப்பட்டது. ஸோ நம்மளோட லோவஸ்ட் சக்ரா மூலாதார சக்ரா வந்து உங்களுக்கு earth எலிமெண்ட். ஸோ சுவாதிஸ்தான சக்ரா உங்களுக்கு வாட்டர் எலிமெண்ட், மணிப்புரா சக்ரா ஃபயர் எலிமெண்ட், அதுக்கப்புறம் அனஹாத்தா காற்று, விஷூதி வந்து ஆகாஷிக் எனர்ஜி. ஆகாஷிக்ன்றது வாய்ஸ் சக்ரா, வாய்ஸ் என்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். ஸோ இதெல்லாமே பஞ்சபூதத்தால உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம மேனுவல் எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம பைனல் கிளாண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? இந்த பஞ்சபூதம் என்றது உங்களுக்கு சக்தி மாதிரி, எனர்ஜிஸ் தான் பஞ்சபூதம். ஸோ கீழே இருக்க 5 சக்கராவுமே உங்களுக்கு சக்தி எனர்ஜிஸை குறிக்குது. இந்த 5 சக்கராவுமே உங்களுக்கு தேர்ட் ஐல வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ தேர்ட் ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டை குறிக்குது. ஓகேவா? ஸோ தேர்ட் ஐ பொறுத்த வரைக்கும் அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை தான் குறிக்குது, கான்ஷியஸ் மைண்ட் கிடையாது. அதாவது நம்மளோட இமேஜினேஷன் பவர், ட்ரீம், ஸோ இதெல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ, அதுதான் பார்த்தீங்கன்னா சிவா. ஓகேவா? ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தாலும் உள்ள ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பனில் எப்பவுமே இருக்கும். அதில் தான் நம்மளுக்கு ட்ரீம்ஸ் தெரிய வருது, அதில் தான் நம்மளால இமேஜின் பண்ண முடியுது. ஸோ மெயினாக மேனிஃபெஸ்டேஷன், ஒரு விஷயத்த ரியாலிட்டி வர்றதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டேஷன், இமேஜினேஷனில் நம்மளால நிறைய விஷயத்த உருவாக்க முடியும், பார்க்க முடியும். இது எல்லாமே உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட், சிவா சக்தி தேர்ட் ஐயை குறிக்குது. ஸோ பேசிக்காக ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட், ட்ரீம்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அது வந்து பார்ட்டிக்கல் லெவலில், ஃபிசிக்கல் லெவலில் ஸ்டேபிளாக இருக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எனர்ஜிஸ் வைஸில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தேர்ட் ஐ இமேஜினேஷன் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிவா இல்லைன்னா சக்தி கிடையாது, சக்தி இல்லைன்னா சிவா கிடையாது. இப்போ கீழே இருக்க இந்த பஞ்சபூதம் தான் பார்த்தீங்கன்னா எனர்ஜிஸ், இதுதான் சக்தி. ஸோ தேர்ட் ஐல இருக்க நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்கிரீன் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் சிவா. ஸ்கிரீன் மாதிரி இருக்கிறது இட்ஸ் அ டார்க் மேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சிவாவே பார்த்தீங்கன்னா டார்க் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ பிளெயின் ஸ்கிரீன். ஆனால் அந்த இது வந்து நத்திங்னஸ் கிடையாது, இட் ஷோஸ் த ரியாலிட்டி. எனர்ஜிஸ் வந்தால் மட்டும்தான் ரியாலிட்டியை காமிக்கும், இல்லை காட்டி அது வந்து எந்த ஒரு ரியாலிட்டியுமே காமிக்காது, நத்திங்னஸ், வாய்ட்ல தான் இருக்கும். அதனால தான் டார்க் மேட்டர். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறீங்க, அந்த ஸ்க்ரீன் வந்து ஏதோ ஒரு விஷயமா உருவாகி இருக்கு, கரெக்டா? எதுவுமே இல்லாமல் இல்லை, பிளாங்கா இல்லை, ஏதோ ஒரு விஷயம் உருவாகி இருக்கு. அது நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்றப்போ இல்லை ஏதாச்சும் வேணும்னா செலக்ட் பண்றப்போ ஏதாச்சும் காமிக்கும், இல்லை காட்டி அது பிளாங்கா டார்க் ஸ்க்ரீனாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து சிவா. சிவான்றது உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்மளோட ஸ்க்ரீன் மாதிரி. அது வந்து ரியாலிட்டி காமிக்கிறதுக்காக அந்த ஸ்க்ரீன் இருக்கு. ஆனா சக்தி தான் பார்த்தீங்கன்னா டிசையர்ஸ், உங்களுக்கு பஞ்சபூதம், எனர்ஜிஸ். இந்த எனர்ஜிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் கூட கனெக்ட் ஆகும் போது, ஸோ இந்த டிசையர்ஸ்னு ஒரு விஷயம் எனர்ஜி மூலிமா ஸ்க்ரீன்ல கனெக்ட் ஆகும் போது தான் சிவா வில் ஷோ த ரியாலிட்டி. ஸோ இந்த எனர்ஜிஸ், இந்த பஞ்சபூதம் எனர்ஜிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு ஃப்ரீக்வன்சி இல்லை வந்து உங்களுக்கு ஒரு டிசையர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு உருவம் வந்து எதுவுமே இருக்காது, ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு சிவா தேவை, அந்த ஸ்க்ரீன் தேவை. டிசையர்ஸ் இருக்கு, அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனால் ஸ்க்ரீன் இல்லை. ஸோ சக்தி இருக்கு, ஆனால் சிவன் இல்லைன்னா உங்களால பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டியை ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு எனர்ஜியை ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரதான் பார்த்தீங்கன்னா சிவா மைண்ட். ஃபார்ம் பண்ண முடியாது, அதுக்கு எனர்ஜிஸ் தேவை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கு, ஆனால் டிசையர்ஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு மைண்ட் இருக்கு, சிவா இருக்கு, ஆனால் டிசையர்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட ஸ்க்ரீன் பிளாங்காக தான் இருக்கும், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டராக தான் இருக்கும். ஸோ பேசிக்காக சிவா சக்தி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்க எனர்ஜிஸை ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐயோட கான்செப்ட். இந்த தேர்ட் ஐ பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலிஸ்டிக் உலகமாக இருக்கட்டும்,
ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டாக இருக்கட்டும். ஸோ பேசிக்காக பஞ்சபூதத்தில் தான் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ரெண்டுமே வருது. ஸோ நிலம், நீர், காற்று இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலிஸ்ட். நம்மளால நிலத்தை பார்க்க முடியுது, காற்றை வந்து ஃபீல் பண்ண முடியுது, ஸோ நெருப்பை பார்க்க முடியுது, வாட்டரை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாமே எதெல்லாம் பார்க்க முடியுதோ ஃபீல் பண்ண முடியுமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக வச்சுருக்கோம். இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட். ஸோ நான் மெட்டீரியலிஸ்டிக் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து விஷுதி, ஆகாஷிக் தத்துவம். ஸோ எல்லாமே இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெட்டீரியலிஸ்டிக் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறோம். ஸோ சிவா சக்தி என்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் நான் மெட்டீரியலிஸ்டிக் ரெண்டு உலகத்துலையுமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு, இமேஜின் பண்ணுறதுக்கு, அதாவது உள்நோக்கிய பார்வை. இது வந்து வெளியில் நோக்கிய ஒரு ரியாலிட்டி கிடையாது. இது வந்து ஜஸ்ட் எனர்ஜிஸில் மட்டும், எனர்ஜிஸ்க்கு ஒரு உருவம் கொடுத்து நம்ம உள்நோக்கிய பார்வையை வந்து எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் தான். எடுத்துகிட்டு வர்றது தான் உங்களுக்கு இந்த தேர்ட் ஐயோட கான்செப்ட். இமேஜினேஷனை கொடுக்கறது தான் தேர்ட் ஐ. ஒன் இமேஜினேஷன்லேயே நம்மளால வாழ முடியாது. அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அது நம்ம ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேபிளான ஒரு விஷயம் ஃபிசிக்கல் லெவலில் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் லெவலில் இருக்குது, மைண்ட் லெவலில் இருக்குது, சோல் லெவலில் இருக்குது. ஸோ சோல் லெவல் எனர்ஜிஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. அது மைண்டுக்கு வரணும்னா நம்மளுக்கு இமேஜினேஷன் பவர் வேணும். அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் லெவல் வரணும்னா நம்மளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக நம்ம ஆக்சஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு குண்டலினி சக்ராஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே இருக்க பஞ்சபூதம் அதாவது சக்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவா கூட கனெக்ட் ஆகும் போது நம்மளுக்கு இமேஜினேஷன் வருது. இது எல்லாமே உள்நோக்கிய பார்வை, சப்கான்ஷியஸ் மைண்ட், ட்ரீம்ஸ் அண்ட் இமேஜினேஷன். ஸோ இதுக்கு மேலே ஒரு சக்ரா இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா க்ரௌன் சக்ரா. உங்களுக்கு ஸ்டேபிளாக ஃபிசிக்கல் லெவலில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோன்னா உங்களுக்கு க்ரௌன் சக்ரா ஆக்டிவேஷனில் இருக்கணும். ஸோ க்ரௌன் சக்ரா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாலிட்டியில் நீங்கள் இமேஜின் பண்ண விஷயத்தெல்லாம் ரியாலிட்டியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரௌன் சக்ரான்றது வெளிநோக்கியான பார்வை, எக்ஸ்டர்னல் அவேக்னிங். இப்போ உள்ள பஞ்சபூதம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியில் நோக்கிய பார்வை இருக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த பஞ்சபூதத்தை வச்சு என்ன மாதிரியான ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருந்திருக்காங்க. ஸோ நம்மளோட மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டில் இருந்திருக்காங்க. ஒரு ஃபெமினைன், அதாவது ஒரு வீட்டில் ஒரு உமன் ஒரு ஃபெமினைன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க வந்து வீட்டில் இருக்க பசங்களெல்லாம் பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு ஒரு பசங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்நோக்கியான ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மேஸ்குலைன்கோட வேலை பார்த்தீங்கன்னா வெளியில், வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட் சைடில் எதுனா த்ரெட் வருதா, அவங்களுக்கு டேஞ்சர்ஸ் வருதா, அனிமல்ஸ் கிட்டேருந்து எதுனா வந்து அட்டாக் எதுனா வருதா, இதெல்லாம் வந்து பார்க்கறது தான் பார்த்தீங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் ஒரு கனெக்டிவிட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மேஸ்குலைன் எனர்ஜி ஹெல்ப் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேஸ்குலைன் எனர்ஜி வெளியில் வந்து பயங்கரமான மழை வருது அப்படின்னு வந்து வெளியில் பார்க்கும்போது உள்ளே போய் சொல்கிறாங்க, சொல்லிட்டு எல்லாரும் சேஃபாக இருக்கோங்க, இல்லை நிறைய வந்து வார்மான ஃபயர் எல்லாம் கொஞ்சம் ஏற்றி வீட்டுக்குள்ளெல்லாம் வார்மாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் என்ன நடக்குதுன்னு வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மேஸ்குலைன் எனர்ஜி. அதனால அவங்க ஒரு ப்ரொடெக்டிங் எனர்ஜியாக இருக்காங்க. ஸோ மேஸ்குலைன் எனர்ஜின்றது வெளியில் இருந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிங் எனர்ஜியாக இருக்காங்க. அவங்க வந்து உள்ள வந்து உள்ள வந்து அந்த ஃபேமிலியை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த மேஸ்குலைன் எனர்ஜி வந்து இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம பாடிக்கும் நடக்குது. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதம் சக்தி மாதிரி, அதுக்கப்புறம் சிவன் சக்தி தேர்ட் ஐ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உள்நோக்கிய பார்வை, நம்ம பாடி தான். ஸோ உள்நோக்கிய பார்வை இருந்தால் நம்ம பாடி, நம்ம செல்ஸ் எல்லாமே. ஆனால் க்ரௌன் சக்ரான்றது நம்ம பார்க்கறது கேட்கறது 5 சென்சஸோட கனெக்ட் பண்ணியிருக்க க்ரௌன் சக்ரா வெளியில் நோக்கிய பார்வை. ஸோ வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா அது டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேர்ட் ஐ கிட்ட போய் சொல்லுது. ஸோ க்ரௌன் சக்ரான்றது உங்களுக்கு மாஸ்டர் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட். அது வந்து வெளியில என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கு, ஸோ என்ன மாதிரியான த்ரெட் வருது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு தேர்ட் ஐ கிட்ட சொல்லுது. தேர்ட் ஐ கிட்ட சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து உள்ள இருக்க பஞ்ச சக்தின்றது டிசையர்ஸ் இல்லையா, பஞ்சபூதத்துக்கிட்ட வந்து அந்த டிசையர்ஸ் வந்து போகுது. அப்படி போகும்போது நம்ம பஞ்சபூதம் எதெல்லாம் அதிகமாகணும், எதெல்லாம் கம்மியாகணும், இதெல்லாம் பேலன்ஸ் ஆகுது. சப்போஸ் வெளியில வந்து ரொம்ப சூடா இருக்குன்னா அது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் பைனல் கிளாண்ட் கிட்ட போய் கனெக்ட் பண்ணுது. பைனல் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பஞ்சபூதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமப்படுத்தி விடுது. ஸோ ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுவாதிஸ்தான சக்கரா வாட்டர் ஸ்வெட் வர மாதிரி ஒரு வாட்டர் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம பாடி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு மெக்கானிசம், எல்லாமே ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான், எல்லாமே ஒன்றா ஒர்க் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ரியாலிட்டிலே நம்ம வந்து இருக்க முடியும். ஏதாச்சும் ஒன்று மிஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா இந்த 3 விஷயம், அதாவது உங்களுக்கு கிரவுன் சக்கராவில் எதுனாச்சும் பிரச்சனை இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தேர்டையே பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டே உங்களுக்கு இமேஜினேஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நம்ம ரியாலிட்டியிலே இருக்கவே முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு டிசையர்ஸ், நம்ம இந்த சக்தி டிசையர்ஸ் இல்லைன்னா பர்பஸ் தான் டிசையர்ஸ். ஓகேவா? இந்த பர்பஸ் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம இந்த பூமியிலே நம்மளால இந்த பஞ்சபூதத்தில் வச்சு நம்மளால இருக்க முடியாது. ஸோ பேசிக்காக இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பஞ்சபூதா, சக்தி, சிவன் வந்து நம்ம உள்ள இருக்க இமேஜினேஷன் பவர், அதுக்கப்புறம் கிரவுன் சக்கரா. ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து கிரவுன் சக்கரான்றது வெல் நோக்கிய பார்வை. ஸோ சிவா சக்தி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் அவேக்னிங். ஸோ கிரவுன் சக்கரான்றது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அவேக்னிங். ஓகேவா? எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு என்னென்ன நடக்குது, என்னென்ன தேவைகள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே நம்ம பாடியோட மெக்கானிசம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளோட தேர்ட் ஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ சிவா இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதே மாதிரி கிரவுன் சக்கரா இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் ரியாலிட்டி நம்மளுக்கு வராது. வெறும் ஒரு இமேஜினேஷன்லேயே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு சிஸ்டம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வேலை செய்யுது. ஒரு ஆட்டம்ல இருந்து, ஒரு மனிதர்கள் உடம்புல இருந்து, ஒரு செல்லுல இருந்து, நம்ம ஆஸ் அ ஹியூமன் பீயிங்ல இருந்து, இந்த பூமியில இருந்து, இந்த பிரபஞ்சத்துல இருந்து, இந்த யூனிவர்ஸ், இந்த மல்டி டைமென்ஷன் எல்லாமே இந்த ஒரு கான்செப்ட்ல தான் வேலை செய்யுது. ஸோ அண்டத்தில் பிண்டம், பிண்டத்தில் அண்டம். ஸோ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 3 விஷயம்தான். ஸோ ஒரு ஆட்டம்குள்ள இருக்கிறது 3 விஷயம்தான். என்ன இருக்கு? புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணாதான் நியூக்ளியஸ். ஸோ அந்த உள்ள கோர் என்றது உங்களுக்கு புரோட்டான் என்றது கம்ப்ளீட்டாக எனர்ஜிஸ், நியூட்ரான் என்றது உங்களுக்கு மைண்டுன்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக புரோட்டான் அண்ட் நியூட்ரான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவா சக்தி மாதிரி. ஸோ உள்ள இருக்கு, உள்நோக்கிய பார்வை. அதுதான் வந்து இந்த டிசையர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு எனர்ஜியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களோட கிரவுன் சக்கரா மாதிரி. அவுட் சைட் ரியாலிட்டியை வந்து ஒரு ஃபார்முக்கு எடுத்துட்டு வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸும் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஆட்டம்குள்ளே நடக்கிறது தான். நம்ம உடம்புலையும் நடக்குது, இது ஒரு பூமியிலும் இப்படி தான் நடக்குது. பூமியில் கோர் இருக்குது, புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ்லையும் நடக்குது. சரியா? நம்மளுக்கு எல்லாருக்குமே தேர்ட் ஐ அவேக்னிங்கில் தான் இருந்திருக்கு, கிரவுன் சக்கரா ஆக்டிவேஷனில் தான் இருந்திருக்கு, பஞ்சபூத சக்தி எல்லாமே அவேக்னிங்கில் தான் இருந்திருக்கு. தேர்ட் ஐ சரியா நம்ம அவேக்னிங்ல இல்லைன்னா நம்ம ரியாலிட்டியோ இல்லை மேனிஃபெஸ்டேஷன், நம்ம இந்த ரியாலிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் சிந்திக்கிறதோ எதுவுமே நடந்திருக்காது. ஓகேவா? அதே மாதிரி கிரவுன் சக்கரா இல்லைன்னா நம்மளால இந்த பிசிக்கல் ரியாலிட்டியில வாழ்ந்தே இருக்க முடியாது. அதே மாதிரி பஞ்சபூதம் டிசையர்ஸ் இல்லாம, பர்பஸ் இல்லாம இந்த பூமியில இருந்திருக்கே முடியாது. ஸோ எல்லாருக்குமே எல்லா 7 சக்கராவுமே வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த ரியாலிட்டியில வாழ்ந்திருக்க முடியும். ஸோ இது எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து எல்லாருக்குமே அவேக்னிங்கில் தான் இருந்திருக்கு. ஸோ அது பிறந்ததுலேருந்தே இருந்தனால நம்மளுக்கு வந்து தெரியல. சடனாக நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த தேர்ட் ஐ அவேக்னிங் மாதிரி எதுக்காக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. என்ன சேஞ்சஸ்னா, நம்ம இவ்வளோ நாள் கலியுலகத்தில் நம்ம கிரவுன் சக்கரா என்றது நம்ம தேர்ட் ஐ நம்ம கிரவுன் சக்கரா கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது நம்ம கிரவுன் சக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலியுலகம் நார்சிஸ்டிக் எனர்ஜி, அசுரர்கள் சைட் இன் எனர்ஜியில் கனெக்ட் ஆகிருந்தோம். நம்ம எல்லாருமே ஒரு ஃபெமினைன். ஸோ கிரவுன் சக்கரால நம்ம வந்து மாஸ்குலைன் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். ஸோ பேசிக்லி சிவா சக்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் தான் குறிக்குது, ஹார்ட் பேஸ்டாக தான் குறிக்குது. ஸோ இந்த கிரவுன்ன்றது தான் பார்த்தீங்கன்னா மாஸ்குலைன். ஸோ பேசிக்லி சிவா சக்தி இஸ் அ ரிசீவர். உங்களுக்கு பிட்யூட்டரி பைனல் கிளாண்ட் எல்லாமே ரிசீவர். ஸோ எங்கேருந்து ரிசீவ் ஆகும்னா பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ரிசீவ் ஆகும். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் அதாவது கிரவுன் சக்கரால இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அங்கேருந்து தான் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி வரும்.
ஸோ இது சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் மூலயமா அந்த கனெக்டிவிட்டி வந்திருக்கு, அதே மாதிரி நம்ம பார்ட்னர்ஸ் மூலயமா அந்த கனெக்டிவிட்டி வந்திருக்கணும். ஸோ நம்மளோட எனர்ஜிஸ் டிசையர்ஸ் எல்லாமே இந்த கிரவுன் சக்ரா நம்மளுக்கு காட்டுற ஒரு ரியாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த கிரவுன் சக்ரான்றது கலியுகத்தில் நார்சிஸ்டிக் எனர்ஜி இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுன் சக்ரால இருந்து தான் நம்மளுக்கு கட் ஆயிருக்கு. ஸோ இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த நார்சிஸ்டிக் அசுரர்கள் இல்லை எனர்ஜி கிரவுன் சக்ரா கலியுகம் எனர்ஜியில இருந்து நம்ம கட் பண்ணிடுச்சு. ஃபெமினைன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அவேக்னிங்ல தான் இருப்போம். அது மேஸ்குலைன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வர எக்ஸ்டர்னல் கிட்ட இருந்து வர இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்ம டிசைர் உருவாக்கி நம்ம வந்து ரியாலிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கிரவுன் சக்ராலாம் கட் ஆகும் போது நம்ம எல்லாரும் என்ன மோடுக்கு போயிருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் ரியாலிட்டி எல்லாமே கட் ஆயிருக்கும். ஸோ இவ்வளோ நாளாக வந்து எனர்ஜியில கிரவுன் சக்ரால யாரோ கூட கனெக்ட் ஆயிருக்கும் போது பிசிக்கல் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டிசையர்ஸ் வந்திருக்கும். இந்த பிசிக்கல் ரியாலிட்டியை வந்து நம்ம வாழ்ந்திருப்போம். இப்போ அது வந்து கட் பண்ணி யூனிவர்ஸ் வந்து கட் பண்ணிருக்கு. ரீசன் என்னன்னா அது வந்து நெகட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன், கலியுகத்தில் அது டிஸ்ட்ரக்ஷன்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ கிரவுன் சக்ரா கட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ நாளாக சப்கான்ஷியஸா இருந்தது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே உணர ஆரம்பிக்கிறோம். நம்ம ஃபெமினைன் எனர்ஜி மாதிரி உணர ஆரம்பிக்கணும். நம்ம தேர்ட் ஐயை வந்து உணர்ந்திருக்கும். தேர்ட் ஐ பொறுத்த வரைக்கும் கிரவுன் சக்ரா கட் ஆயிடுச்சு, ரியாலிட்டி ஃபார்ம் ஆகலைன்னா நம்ம வந்து இமேஜினேஷன்லேயே இருப்போம். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், ஸோ அதே மாதிரி உள்நோக்கிய பார்வை, ஸோ இது இன்னர் அவேக்னிங் இல்லை உள்ள வந்து நம்ம யார் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் ஹெல்ப் ஆகுது. நம்மளுக்கு இந்த ரியாலிட்டி ஃபார்ம் பண்ண வேண்டிய இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போயிட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகிக் மோட். ஸோ சிவனாலே உள்நோக்கிய பார்வை, யோகிக் மோட், ஸோ அப்புறம் இந்த தேர்ட் ஐயோட இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம ஐசோலேஷன்ல நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மெடிடேஷன்ல இல்லை வந்து ஒரு நம்மளே ஒரு ஐசோலேஷன் கிரியேட் பண்ணி நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் ரியாலிட்டி ஃபார்ம் ஆகாது. சப்போஸ் ஃபிசிக்கல் ரியாலிட்டி இல்லைன்னா நம்ம தேர்ட் ஐலே நம்ம எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். இப்போ தேர்ட் ஐலே இருக்கோம்னா நம்மளுக்கு வேற இமேஜினேஷன்ல தான் இருப்போம். அந்த டிசையர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க நம்ம பஞ்சபூதத்துலேருந்தே கிரியேட் ஆகிருக்கும். நம்ம ஓன் டிசையர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இல்லைன்னா இந்த உலகமே மாய மாதிரி இருக்கும். ஸோ வேற எங்கேயாச்சும் ஒரு கிரவுன் சக்ரா கூட அட்டாச் ஆகி அங்கே நம்ம எக்ஸிட் ஆகணும்னு தோணும். ஸோ பேசிக்காக நம்ம பர்பஸே நம்ம இழந்துட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கும் போது சப்போஸ் நம்மளுக்கு தேர்ட் ஐல இருக்கும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசையர்ஸ் எல்லாம் ஏதோ இருக்குது நமக்குள்ளே வந்து ஏதோ பஞ்சபூதா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது ஏதோ ஒரு இமேஜினேஷன் அதெல்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து இந்த ஒரு ரியாலிட்டியில நம்ம இருக்கக்கூடாதுன்னா வேற ஏதோ ஒரு ரியாலிட்டிக்கு நம்ம கண்டிப்பாக போகணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேர்ல்டு எக்ஸிட் பண்ணிட்டு வேற ஏதோ ரியாலிட்டிக்கு போறதுக்காக நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதாவது நாம் வந்து வெறும் நம்ம இமேஜினேஷன் ஸ்டேட்ல இருக்கும், அதே மாதிரி மெடிடேஷன்லேயே இருக்கும். இந்த ரியாலிட்டி கூட நம்ம ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா கிரவுன் சக்ரா கிடையாது, இந்த ரியாலிட்டி கூட ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும். கிரவுன் சக்ரா கட் ஆயிடுச்சுன்னா இந்த உலகமே மாய மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்ட் வந்து எக்ஸிட் பண்ணும் தான் நம்மளுக்கு தோணும். ஓகேவா? ஸோ இது ஒரு கேட்டகரி. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் நம்ம வந்து தேர்ட் ஐல இருக்கோம், ஆனால் நம்ம பஞ்ச சக்தி கூட நம்ம இழந்துட்டு இருக்கோம். அதாவது சிவன் இருக்கு, இந்த ஸ்கிரீன் இருக்கு, ஆனால் சக்தி டிசையர்ஸ் கூட நம்ம இழந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாய்டில் போவோம், நத்திங்னஸ்க்கு போயிடுவோம். அதாவது எம்டினஸ்க்கு நம்ம போயிடுவோம். எந்த வேற ஒரு ரியாலிட்டி கூட நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம இந்த சக்தியை இழந்தோம்னா சிவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு டார்க் மேட்டராக தான் ஆகும். அதனால இந்த பஞ்சபூதத்தையும் நம்ம இழந்துட்டு இருப்போம். ஸோ நீங்கள் கிரவுன் சக்ரால இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் சிவன் தேர்ட் ஐல இருந்தீங்கன்னா உங்க பாடி வந்து ரிட்டைன் பண்ண முடியும். நீங்க இமேஜினேஷன், அந்த இமேஜினேஷன் ஒரு கற்பனை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கும் போது உங்க பஞ்சபூதாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன் செக்ரேட் ஆகி உங்க பாடி அட்லீஸ்ட் ரிட்டைன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பஞ்சபூதா சக்தி கூட உங்களுக்கு வந்து இழந்துட்டு இருக்கு, டிசையர்ஸ் கூட உங்களுக்கு இழந்துட்டு இருக்குன்னா சிவன் என்றது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வாய்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஸோ வாய்டுன்றது பிளாங்க்னஸ், எதுவுமே சிவன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜினேஷன் உள்ள திங்கிங் பவர், அந்த திங்கிங் பவரே உங்களுக்கு அந்த எனர்ஜிஸ் வந்தால் தான் வரும். அது வரலன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். அப்படி பிளாங்காக இருக்கும் போது பர்பஸே இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம பஞ்சபூதத்தை இழந்துட்டே இருப்போம், நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம லைஃப்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு.
ஸோ நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் கிட்ட இருந்து கிரவுன் சக்கரா கட் பண்ணிட்டாங்க. ரீசன் ஏன்னா அந்த பக்கம் ரியாலிட்டி ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தோம்னா டிஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு தான் போக போகுது. அதனால இட்ஸ் அ கேன்சரஸ். ஸோ கேன்சரஸாக இருக்க கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கட் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன், ஒரு யோகிக் ஸ்டேட், ஒரு சிவன் மாதிரி நம்ம போயிட்டோம். உள்ள இருக்க இமேஜினேஷன்லேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ திருப்பி நம்ம ரீகனெக்ட் பண்ணணும். ஸோ சத்திய உலகத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி கூட நம்ம திருப்பி கிரவுன் சக்கரால ரீகனெக்ட் பண்ணணும். ஸோ ரீகனெக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்லேருந்து நிறைய கனெக்டிவிட்டி வரும். ஸோ அப்படி வந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற பர்பஸ் ட்ரிகர் ஆகி திருப்பி புது பர்பஸ் ஃபார்ம் ஆகி நம்மளோட பஞ்சபூதா சக்தியெல்லாம் டிசைர்ஸ் உருவாகி நம்ம ரியாலிட்டி ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா நம்ம தேர்ட் ஐ போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக் சைட்லேருந்து வருதா இல்லை பாசிட்டிவ் சைட்லேருந்து வருதா நம்மளுக்கு தெரியாது. தேர்ட் ஐ அவேக்னிங்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நெகட்டிவ் சைட் கிரவுன் சக்கரால கனெக்டிங்கில் இருக்கும் போது எல்லாமே பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸில் தான் இருக்கும். ஏன்னா இருள் உலகத்தில் நம்ம கனெக்டிங்கில் இருக்கும் போது என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்காக நம்ம டிசைர்ஸ் கிரியேட் ஆகுது, ஏன் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருது, இது எல்லாமே நம்மளுக்கு எதுவுமே புரியாது. நம்ம ஆட்டோ மோட்ல ஓகே நம்ம தான் எல்லாமே பண்ணுறோம் நினைக்கிறோம்னு நினச்சிட்டு பிகாஸ் வி ஆர் ரிசீவர், நம்ம தாட்ஸ் ரிசீவ் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு இங்கேருந்து தான் தாட்ஸ் வந்து ரிசீவ் ஆகுது தெரியாமலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இயங்கிட்டு இருந்தோம். ஆனால் சத்தியுலகம் பொறுத்த வரைக்கும் நம்ம யாங் எனர்ஜி, அதாவது கிரவுன் சக்ரா பாசிட்டிவ் சைட், தேவர்கள் சைட் கிரவுன் சக்ரா கூட கனெக்ட் ஆகும் போது நம்மளுக்கு கிளியரா ரீசன் வந்து தான் நம்மளுக்கு இமோஷன் ட்ரிகர் ஆகும். அதாவது இமோஷன் ட்ரிகர் ஆகும் போது எதுக்காக வருது, ஏன் வருது நம்மளுக்கு ரீசன் தெரியும். ஏன்னா அது வந்து வெளிச்சம், லைட் எனர்ஜி. ஸோ டார்க்கர் எனர்ஜியில் இருளில் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, இக்னோரன்ஸில் இருப்போம். அதே விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா யாங் எனர்ஜி பிரைட்டர் சைட் வரும்போது எல்லாமே கிளியராக நம்மளுக்கு புரிய வரும். எதுக்காக நம்மளுக்கு இந்த ஃபீலிங்ஸ் வருது, நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், இதுதான் பார்த்தீங்கன்னா சோல் ரியலைசேஷன். அது எப்போ வரும்னா உங்களுக்கு பிரைட்டர் சைடில் கனெக்ட் ஆகும் போது தான். சத்திய உலகம் என்றது உங்களுக்கு விடியல் சைடில் கனெக்ட் ஆகும் போது தான் உங்களுக்கு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு ரீசன் வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ரீசன் வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு கிரவுன் சக்ரா ரெண்டு சைடும் கனெக்ட் ஆகும். அதாவது நார்சிஸ்டிக் எனர்ஜி அசுரர்கள் சைடும் கனெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தேவர்கள் சைட் பாசிட்டிவ் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாங் சைடும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அசுரர்கள் சைட் கனெக்ட் ஆகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்னோரன்ஸில் இருக்கும். எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது தெரியாமல் நீங்கள் ஆட்டோ மோடில் தான் நடந்துட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவ் சைடில் கிரவுன் சக்கரா கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சோல் பர்பஸ் புரிஞ்சு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது எல்லாமே தெரிஞ்சு தான் நீங்கள் செயல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் வந்து ரியாலிட்டி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் சைடில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா முருகர். ஸோ முருகர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்குலைன் எனர்ஜி கிரவுன் சக்கரா. ஸோ நம்ம இந்த பூமியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐல இருப்பாங்க, நிறைய பேர் கிரவுன் சக்கரால இருப்பாங்க. எல்லாருக்குமே தேர்ட் ஐல வருவாங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கிடையாது. ஃபெமினைன் எனர்ஜி மட்டும்தான் தேர்ட் ஐ அவேக்னிங் நடக்கும். மாஸ்குலைன் எனர்ஜி அவங்க கிரவுன் சக்கரால இருப்பாங்க, அவங்க வந்து ஃபெமினைன் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயம், தேர்ட் ஐ அதுக்கப்புறம் கிரவுன், ஃபோர்த் டைமென்ஷன் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்திய உலகத்தில் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிய வந்து கான்ஷியஸ்னஸ் ஹையராக இன்க்ரீஸ் ஆகி புரிய வந்து தான் எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிரவுன் சக்கரா கட் ஆயிருக்கு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்திய உலகம் போகிறாங்க, இப்போ எல்லாருமே சத்திய உலகம் போவாங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது. சில பேர் தான் போக முடியும், சில பேர் நிறைய பேர்னால போக முடியாது. அந்த சில பேருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கலியுகத்தோட கனெக்டிவிட்டி, கிரவுன் சக்கரா கனெக்டிவிட்டி கட் ஆயிடுச்சு. கட் ஆகிட்டு நம்ம சிவன் மாதிரி. ஸோ கிரவுன் சக்கரா இல்லாமல் நம்ம ரியாலிட்டி ஃபார்ம் பண்ண முடியாது, எதுவுமே வந்து ரியாலிட்டியில் வந்து நடக்காது. நம்ம அமைதியாக மெடிடேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாலிட்டியில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மெடிடேஷன் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்போம். ஸோ உள்ளே நிறைய இமேஜினேஷன் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த உலகமா இல்லை வேற உலகமா எல்லாமே ட்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி நம்ம சிவன் மாதிரி தேர்ட் ஐல மட்டும் இல்லை கிரவுன் பிட்யூட்டரி கிளாண்ட் நம்ம கனெக்டிவிட்டி இல்லாமல் வெறும் தேர்ட் ஐல மட்டும் இருந்தோம்னா, சக்தியும் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டிசைர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீம்ஸ் வர்றது. ஸோ இந்த மாதிரியே நம்ம உள்நோக்கிய ஒரு உலகத்திலே தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். ஆனால் ரியாலிட்டி ஃபார்ம் ஆகுது. ஏன்னா வந்து தேர்ட் ஐன்றது இட்ஸ் அண்ட் இமேஜினேஷன் வேர்ல்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்ஸ்டேபிளான ஒரு விஷயம். பிட்யூட்டரி கிளாண்ட் கிரவுன் சக்கரா வந்தால் தான் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அன்ஸ்டேபிளான ஒரு விஷயம் தான் இருக்கும். ஓகேவா?
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நீங்கள் வந்து ஒரு யோகிக் மோடில் சிவன் மாதிரி அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீமிங் அண்ட் ரியாலிட்டி ரெண்டுமே நடுவில் நீங்கள் வந்து மாட்டிட்டு இருப்போம். ஸோ ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பஞ்சபூதாசும் நம்ம சக்தியும் இழந்துட்டு இருக்கோம். நம்ம வெறும் வந்து தேர்ட் ஐல மட்டும் தான் இயங்கிட்டு இருக்கோம். கீழே இருக்க பஞ்சபூதாசி அதாவது 7 சக்கரால விட்டுட்டு கிரவுன் சக்கரா கட் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்க 6 சக்கரால இயங்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு அட்லீஸ்ட் இருக்கும். ஆனா நம்ம தேர்ட் ஐல மட்டும் தான் இருக்கோம். கீழே இருக்க 5 சக்கரவுமே நம்ம கனெக்ட் பண்ணல. நம்ம ஃபெமினைன் டிசையர்ஸ் எனர்ஜியை விட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபெமினைன் எனர்ஜியை நம்மளால கனெக்ட் பண்ண முடியல, சக்தியை இழந்துட்டு இருக்கோம்னா நம்ம பிளாங்க் வாய்ட்னஸ்க்கு போயிடுவோம். அதாவது சிவன் என்றது நத்திங்னஸ்க்கு எடுத்துட்டு போயிடுவார், டிஸ்ட்ரக்ஷனுக்கு எடுத்துட்டு போயிடுவார். எந்த ஒரு பர்பஸும் டிசைர்ஸ் அண்ட் பர்பஸ் தான் பார்த்தீங்கன்னா சக்தி எனர்ஜி. ஸோ அதுவே இல்லைன்னா சிவன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசால்வ் பண்ணிடுவார். ஸோ பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த உடம்பை வந்து நம்ம பஞ்சபூதத்தை ஹோல்ட் பண்ண முடியும். பர்பஸ் இல்லைன்னா எந்த ஒரு ட்ரிகர், எந்த ஒரு பஞ்சபூதத்தில் ஏதோ ஒரு பஞ்சபூதத்தில் ட்ரிகர் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பஞ்சபூதத்தில் இருக்கும் போது நம்ம பாடியை வந்து வைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம டிசாலேஷன், ஸோ நத்திங்னஸ்க்கு போயிடும். ஸோ கீழே நீங்கள் சக்தியை பஞ்சபூதத்தை இழந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். டிசையர்ஸ் இல்லாமல் வாய்டில் எப்பவுமே வாய்டில் பிளாங்க்னஸில் இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகும். டிசையர்ஸ் ஏன் இல்லாமல் போகுதுன்னா கிரவுன் சக்கராலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரலை. கொஞ்சம் காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து டிசைர்ஸ் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து டிசைர்ஸ் உருவாக்க முடியாது. கிரவுன் சக்கராலேருந்து வர ரியாலிட்டி அன்ஸ்டேபிளாக இருக்கனால டிசைர்ஸும் அன்ஸ்டேபிளாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட சக்தி இழக்கும் போது சிவன் என்ன பண்ணிடுவார்னா நான் எக்ஸிஸ்டிங்க்கு எடுத்துகிட்டு போயிடுவார். ஓகேவா? ஸோ இப்போ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுன் சக்கரா நம்ம கண்டுபிடிச்சி சரண்டரன்ஸ் ஆகி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டியை வந்து இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியை பாசிட்டிவ் சைடில் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேபிளாக நம்மளால் இருக்க முடியும். ஸோ இது நம்மளுக்கு இங்கே ஒரு பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால கிரவுன் சக்கரா கூட கனெக்ட் ஆகி இருக்க முடியும். அந்த பர்பஸ் இருக்கிறனால தான் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ எல்லாரும் சஃபரிங்கில் இருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கிரவுன் சக்கரா வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது நம்மளுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்லைட்மெண்ட். ஸோ கிரவுன் சக்கரா எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி சரண்டரன்ஸ் ஆகும்போது தான் அங்கேருந்து நம்மளுக்கு பர்பஸ் வரும்போது உங்களுக்கு சக்தி அண்ட் சிவா ரெண்டுமே வந்து இன்னர் இதில் ஒர்க் ஆகி நம்ம ரியாலிட்டியை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம கிரவுன் சக்கரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதுதான் மேஸ்குலைன் எனர்ஜி, அதுதான் பார்த்தீங்கன்னா முருகரோட எனர்ஜி. ஸோ நம்ம எல்லாருமே அந்த முருகர் சரண்டரன்ஸ்க்கு வரணும். இப்போ எல்லாருமே டைரக்டா வந்து கிரவுன் சக்கரா முருகர் எனர்ஜியில் இல்லைன்னா கூட சில டைம்ஸ் சித்தர்கள் எனர்ஜி அவங்க கூட பார்த்தீங்கன்னா மேஸ்குலைன் கிரவுன் சக்கராவாக இருப்பாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்கும். சித்தர்கள், நாயன்மார்கள், ஸோ தேவர்கள். ஸோ டைரக்டா முருகர் கிட்ட கனெக்ட் ஆக முடியலன்னா கூட முருகர் கிட்ட கனெக்ட் ஆன நிறைய மேஸ்குலைனான எனர்ஜிஸ் கிட்ட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 3 சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம முருகர் இந்த பாசிட்டிவ் சைடு வரணும்னா நம்ம ஈஸியாக நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் கனெக்ட் ஆகுறது? ஸோ எனக்கு யூனிவர்சல் எல்லாமே ரிசீவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 விஷயமா இருக்குது. ஒன்று வந்து நார்சிஸ்டிக் எனர்ஜி கிட்டேருந்து உங்களுக்கு அந்த சைட் புல் வரும். எப்பவுமே வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து மேஸ்குலைன் எப்பவுமே ஃபெமினைன் தேடிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அந்த சைட்லேருந்து புல் வரும். அதே மாதிரி உங்களோட ஐயின்னு ஒரு கான்சியஸ்னஸ்லேருந்தே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உலகத்திலே நீங்களே இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களே வந்து அந்த டிசைரஸில் உருவாக்கிட்டு இருக்கீங்க, இல்லைக்காட்டி நெகட்டிவ் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து பாசிட்டிவ் சைட்லையும் புல் வரும். ஸோ பாசிட்டிவ் சைட் மேஸ்குலைன் சைட்லேருந்தையும் நம்மளுக்கு வந்து நம்மளை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அசுரர்களும் நெகட்டிவ் சைட்லேருந்தும் நம்மளுக்கு வந்து புல் வரும். பாசிட்டிவ் தேவர்கள் சைட் பாசிட்டிவ் சைட்லேருந்து நம்மளுக்கு புல் வரும். இல்லைன்னா நம்மளே ஓனாக வந்து தாட்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த 3 விஷயத்தில் நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும்னா நம்ம பியூரிஃபை ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம நெகட்டிவ் சைடில் சரண்டன்ஸில் இருக்கும்போது ஃபுல்லாக பிளாக்கேஜஸ், நெகட்டிவ் சைடில் குண்டலினி சக்கராஸ் இருந்தது. ஸோ எல்லாமே இம்ப்யூரிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவ் சைடு வரணும்னா நம்ம எல்லாமே பியூர் ஆகணும். திருப்பி நம்ம கிளென்ஸ் பண்ணணும். ஏன்னா முருகர் சைட் கனெக்ட் ஆகும்போது முருகர் யாங் சைட் தேவர்கள் சைட் கனெக்ட் ஆகணும்னா நம்ம பியூர் ஆகணும். அந்த பியூரிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா விஷுதியில தான் நடக்கும். விஷுதியில மட்டும்தான் நம்ம செல்ஃபை உணர்ந்து நம்ம செல்ஃப் கேர் இதெல்லாம் பண்ணி நம்ம பியூரிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேர்டே வந்து அவேக்கன் ஆயிருக்கிற மாதிரி எதுக்கு தெரியுதுன்னா கிரவுன் சக்கரா கட் ஆயிடுச்சு. கிரவுன் சக்கரா கட் ஆயின உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு நெகட்டிவ் சைடில் கட் ஆகிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் இருக்கும்போது நம்ம கான்ஷியஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து தேர்ட் ஐயில் இருக்கிறோம். இதுதான் தேர்ட் ஐ. நம்மளுக்கு புரியறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் இல்லாதப்போ பைனல் கிளாண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு தேர்ட் ஐன் புரிய வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு இன்னர் அவேக்னிங் நடந்துட்டு இருக்கு. உள்ள நம்மளோட எனர்ஜிஸ், ஃபெமினைன் எனர்ஜிஸ் இதெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கும். இருந்தாலும் நம்ம அதே ஃபேஸில் ஸ்டக் ஆகிருக்கும். ரீசன் ஏன்னா திருப்பி கிரவுன் சக்கரா கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுதான் என்லைட்மெண்ட். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்ன்றது உங்களோட பழைய கிரவுன் சக்கரா கட் ஆகிட்டு உங்களை நீங்களே உணர்றது தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங். ஃபெமினைனா உணர்றது தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங். இது திருப்பி பாசிட்டிவ் சைடில் கிரவுன் சக்கராவோட கனெக்ட் ஆகும்போது என்லைட்மெண்ட் நடக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வேற, தேர்ட் ஐ அவேக்னிங் வேற, என்லைட்மெண்ட் வேற. தேர்ட் ஐ ஓப்பனிங்ன்றது என்லைட்மெண்ட். கிரவுன் சக்கரா திருப்பி கனெக்ட் ஆகி நம்ம என்ன டைரக்ஷனில் போகணும்னு வந்து கிரவுன் சக்கரா ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் அந்த ஃபாரஸ்ட்ல அந்த ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, ஒரு வீட்டில் நீங்கள் ஃபெமினைனாக இருக்கீங்க, வீட்டில் இருக்க எல்லா பசங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்போஸ் திடீர்னு மேஸ்குலைன் காண போயிட்டாருன்னா வீட்டில் இருக்க பசங்களும் உங்களால் வந்து வச்சுட்டு வெளியிலையும் பார்க்க முடியாது. கரெக்டா? யாருன்னா ஒருத்தவங்க வெளியில இருந்தால் மட்டும்தான் வீட்டில் நம்ம கரெக்டாக பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாரும் என்ன நடக்குதுன்னா வீட்டுக்குள்ள அப்படியே மாட்டிட்டு இருக்கும். வெளியில என்ன நடக்குது, உள்ள என்ன நடக்குது, எதுவுமே வெளியிலேக்கும் உள்ளக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம திருப்பி நம்ம கிரவுன் சக்கரா, ஒரு பாசிட்டிவான கிரவுன் சக்கரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சரண்டன்ஸ்ல போகணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கிரவுன் சக்கரா ஆல்ரெடி பாசிட்டிவ் சைடில் இருக்குது. நம்மளுக்கு வந்து அவேக்னிங் எல்லாம் நடக்கிறப்போ பாசிட்டிவ் சைட்லேருந்து நம்மளுக்கு மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, நெகட்டிவ் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதாவது நம்ம நடுவில் இருக்கும். நெகட்டிவ் சைடும் கனெக்ட் ஆகாமல் பாசிட்டிவ் சைடும் கனெக்ட் ஆகாம, ஆனால் ரெண்டு சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கமான்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் இழுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம யார்கிட்ட சரண்டர் ஆகணும் நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியணும்னா உள்ள இருக்க உங்களுக்கு இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கிளென்ஸ் ஆகணும், பியூரிஃபிகேஷன் நடக்கும். விஷுவதியில் தான் உங்களுக்கு பியூரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக சரண்டரன்ஸில் தேர்ட் ஐயில் ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்கள் உணர்ந்து நீங்கள் வரணும்னா உங்களுக்கு விஷுவதி பார்த்தீங்கன்னா நல்லா பியூரிஃபை ஆகணும். விஷுவதி சக்கர ஓப்பன் அப் ஆகும் போது தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்ட் ஐ கிரவுன் சக்கராவோட கனெக்ட் ஆகும் போது தான் என்லைட்மெண்ட் நடக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, நான் 3 பாசிபிலிட்டிஸ் சொல்லியிருக்கேன். இந்த 3 பாசிபிலிட்டிஸில் நீங்கள் எதில் வரீங்க அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, ஸோ கிரவுன் சக்கரா நார்சிஸ்டிக் எனர்ஜி இன்சைட்லேருந்து கட் ஆகிடுச்சு. நீங்கள் நடுவில் வந்து சிவன் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தியானத்துலேயும் இந்த மெடிடேஷன்லையும் இந்த ரியாலிட்டியா, மாயாவா, இல்லை ட்ரீமா, ஹாலுசினேஷனா, இல்லை இந்த உலகத்தில் இருக்கணுமா, இல்லை எக்ஸிட் ஆகணுமா, இது மாதிரி எதுவுமே தெரியாம நீங்க ஸ்ட்ரக்கான ஃபேஸ்ல இருக்கிறீங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க அந்த வாய்ட் ஸ்டேட்ல இருக்கீங்க, அதாவது பிளாங்க்னஸ்ல இருக்கீங்க, உங்க சக்தியும் நீங்க இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நத்திங்னஸ்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்க பாடிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு, சக்தியை நீங்க இழந்துட்டே இருக்கீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். பஞ்சபூதமே நீங்க வந்து டிசையர்ஸே இல்லைன்னா, பர்பஸே இல்லைன்னா இந்த பூமியில இருக்க முடியாது. டிசையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வருது, இமேஜினேஷன் பண்ண முடியல அப்படின்னா வந்து நீங்க ரெண்டாவது கேட்டகரியில இருக்கீங்க. மூணாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கிரவுன் சக்கரா நீங்க சரண்டரன்ஸ்ல வந்திருக்கீங்க, உங்க பர்பஸ் தெரிஞ்சிருக்கு, உங்களோட டிசையர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரீஃபார்ம் ஆயிருக்கு, பர்பஸ் தெரிஞ்சு எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரி. ஸோ இந்த 3 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. 1 or 2 or 3 நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்மளுக்கு புரிய வரும், லைக் எல்லாரும் எந்த ஃபேஸ்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ இனிமேல் நான் சொல்ல போகிற வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம தேர்ட் ஐ சரண்டரன்ஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ சத்தியுலகம் என்றது முருகர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு மேஸ்குலைன். ஸோ முருகர் இஸ் அ ஜீன். ஸோ அது வந்து நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் பசங்களாக இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு சித்தர்கள் கனெக்டிவிட்டி வரலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கிரவுன் சக்கரா கூட நம்ம கனெக்டிவிட்டியில் இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பர்பஸ் வரும், டிசையர்ஸ் வரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஒரு ரியாலிட்டி ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் நடக்கும். சரியா? ஸோ நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து ரீஃபார்ம் நடக்குது. ஸோ நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் என்ன ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கேட்டகரி. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து போக போக தான் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். விஷூதிய பியூரிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் இதெல்லாம் நான் ப்ரோக்ராம் எல்லாம் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி இந்த பியூரிஃபை ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து தேர்ட் ஐ எல்லாம் கிரவுன் சக்கரா இந்த பாசிட்டிவ் சைடில் கனெக்ட் ஆக முடியும்.
நம்ம பியூரிஃபை பண்ணலன்னா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் நம்ம போய் திருப்பி போய் மாட்டிப்போம். ஸோ அதனால விஷுதி பியூரிஃபை பண்ண தான் நம்மளுக்கு கிளியராக பாசிட்டிவ் சைடில் நம்மளுக்கு வந்து இந்த முருகர் க்ரௌன் சக்கரா சைடில் நம்மளால கனெக்டிவிட்டி ஆக முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா November 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4th பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும். ஏன்னா முருகர் யுகம் ஃபவுண்டேஷன் என்றது முருகர் கூட கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த முருகர் யுகமே உருவாக்கி இருக்கு. ஸோ நான் என்னோட வேலை பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெமினைன் எனர்ஜிஸும் முருகர்கிட்ட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுறதுக்கு தான் என்னோட பர்பஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்வே மாதிரி அந்த கேட்வே தாண்டி தான் பார்த்தீங்கன்னா முருகரோட கனெக்ட் பண்ண முடியும். அப்படி போகணும்னா கண்டிப்பாக நம்ம பியூரிஃபை ஆகணும். ஸோ அதோட விஷுதியோட ப்ரோக்ராம்ஸ் பியூரிஃபிகேஷன், சுத்தினாலே பியூரிஃபிகேஷன், அதோட ப்ரோக்ராம் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தது தேர்ட் ஐ லெவல் 1 லெவல் 2 இருக்குது. விஷுதி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 இருக்குது. இது ரெண்டுமே முடிச்சவங்க மட்டும்தான் லெவல் 3 ப்ரோக்ராம். ஸோ தேர்ட் ஐ முருகர் கனெக்டிவிட்டியான ப்ரோக்ராம் வந்து அந்த சடன்ரன்ஸ் மோட் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். டெஃபினட்டாக அது வந்து முக்தி பாதை, என்லைட்மெண்ட் பாதைக்கு எடுத்துகிட்டு போய் தரும். ஸோ இது எல்லாமே எனக்கு கொடுத்த பர்பஸ் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஓகே சோல்ஸ், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நார்சிஸ்டிக் எனர்ஜினா என்ன அது, ஸோ இதெல்லாமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம வந்து டிட்டாச் பண்ணுறது, ஸோ கிருஷ்ணரோட எனர்ஜி வச்சு எப்படி டிட்டாச் பண்ணுறது, அதோட சக்தி எனர்ஜி பார்த்தீங்கன்னா டிட்டாச் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் திருப்பி எப்படி நம்ம செல்ஃபை ரீகெயின் பண்ண, சக்தி எனர்ஜி திருப்பி எப்படி ரீகெயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம பியூரிஃபை பண்ணுறதா இப்போ நான் என்னோட ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கேன். இனிமேல் ஃபியூச்சர் வரப்போகிறது எல்லாமே தேர்ட் ஐ பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு புரிய வரும். ஸோ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கலாம். ஸோ தேர்ட் ஐனா எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மாயாஜாலமாக இருக்குமா, இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இக்னோரன்ஸில் இருக்கும் போது அப்படி இருக்கும். ஆனால் அவேர்னஸில் வரும்போது நம்மளுக்கு ஒரு விஷயமும் நம்மளுக்கு புரிய வச்சு தான் எல்லாமே நடக்கும். அதனால் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஸோ இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ், ஒரு ஞானத்தில் இருந்தால் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சு நம்ம எக்யூப்மெண்ட் எப்படி வேலை செய்யுது நம்ம சயின்டிஃபிக்காக ஒரு ஞானம் மூலியமாக புரிஞ்சுக்கிறப்போ இதுவுமே உங்களுக்கு சர்ப்ரைசிங்காவோ இல்லை ஷாக்கிங்காவோ இல்லை காட்டி ஒரு மாயாஜாலமெல்லாம் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சயின்ஸ். ஸோ ஒரு ஆட்டம்குள்ளே என்ன நடக்குதோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே நடக்குது. ஒரு குவாண்டம் லெவல் எப்படி இருக்கோ அப்படி தான் நமக்குள்ளேயே நடக்குது. நம்ம இன்னுமே அந்த இது புரிஞ்சுக்கலனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஷாக்கிங்காக இருக்கனால பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இது எல்லாமே நம்ம வந்து முருகர் வந்து என்ன எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ்லேருந்து நடந்துச்சு. இருந்தாலும் அண்டர் ஃபுல் ப்ரொடெக்ஷனில் தான் நடந்திருக்கு. ஆனால் இனிமேல் நம்மளுக்கு எல்லாருக்குமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சொல்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஞானம் வரும். நம்மளோட ஓன் மேனுவல் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் கான்ஷியஸ்னஸோட அவேர்னஸோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பயமே நம்மளுக்கு வராது. ஓகேவா? ஸோ ஓகே சோல்ஸ், ஸோ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் ஐ ஓப்பனிங்கில் இருக்கவங்க, இல்லை அவேர்னஸோட இருக்கவங்க, இல்லை அவேக்னிங்கில் இருக்கவங்க, இல்லை என்லைட்மெண்ட் ஆனவங்க, ஸோ எல்லாருக்குமே நம்ம எப்படி தேர்ட் ஐ வேலை செய்து நமக்கு புரிஞ்சாதான் பார்த்தீங்கன்னா நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஷோப்னா. பை ஃப்ரம் Soulful Knowledge.